ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 25ஆம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிரு மேனி தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. குமுத குந்தர குந்தஹ பர்ஜன்ய பாவனோ நிலஹ அம்ருதாஷோ மிருதவபுः சர்வஜ்ஞः சர்வதோ முகः சுலபः சுவ்ரதः சித்தः சத்ருஜிச்சத்ருதாபனः न्यग्रोधो दुम्बरोऽश्वत्थश्चाणूरान्ध्रनिषूदनः ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்ப நம்ம திருப்பாவை பாசுரம் 25வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 25 இது வரைக்கும் நம்ம 24 பாசுரம் பார்த்துருக்கோம். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னே தெரியல. ஏன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ ஸ்பீடாக போன மாதிரி இருக்குது. 25வது பாசுரமே அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல 5 பாசுரங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டாள் எல்லாரையும் வெல்கம் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்படி தான் பாவை நோன்பு இருக்கணும், எதுக்காக பாவை நோன்பு இருக்கிறோம், அப்படி பாவை நோன்பு இருந்தால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல பெண்களை எழுப்புறாங்க. எல்லார் வீட்லேயும் போய் வீட்டு வாசலில் நின்று வாங்க பாவை நோன்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பி அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க. 17வது பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா விஜயா கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்ணனை எழுப்புறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க. 17வது பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
நந்தகோபன், யசோதா, பலராமர் அதெல்லாம் வந்து எழுப்பி கூப்பிட்டு கண்ணனை எழுப்புங்க அப்படின்ற மாதிரி பாசுரமாக இருந்துச்சு. 18, 19, 20வது பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிராட்டி நப்பின்னையை வந்து எழுப்புற மாதிரி பாசுரமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் மாதிரி நீங்கள் சொல்லி கிருஷ்ணரை அமுச்சு வைங்க, கண்ணனை அமுச்சு வைங்க அப்படின்ற மாதிரி பாசுரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 21லேருந்து 25வது பாசுரம் எப்படிப்பட்ட பாசுரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கண்ணனையே, கண்ணனோட புகழ் பாடி கண்ணனை வந்து அருள் செய்யணும், கண்ணனையே கூப்பிட்டு எங்களுக்கு அருள் செய்கிறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணனையே கூப்பிடுற மாதிரி பாசம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணனையே ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிடுற பாசுரத்தில் இது கடைசி பாசுரம், 25வது பாசுரம். இந்த 25வது பாசுரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரி வரியாக மீனிங் பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிகலன் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம் இந்த பாசுரம். ஸோ இந்த பாசுரத்தை வந்து நம்ம வரி வரியாக பார்த்து அதுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ சில லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை படிக்கும் போதே நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். என்ன சொல்ல வராங்க? ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகி வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்றது தான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து அப்படின்னா ஒரே நாள் ராத்திரி, அதே ராத்திரியே பிறந்த உடனே அந்த ராத்திரியே என்னாச்சுன்னா ஒரே ராத்திரியில ஒருத்தி மகனாய் ஒளித்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒளித்து வளர அப்படின்னா இன்னொருத்தரோட மகனாக தான் வந்து அவங்க வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆண்டாள் பாடுறாங்க. அது யாரு அப்படின்னா யசோதையோட மகனாக வளர்ந்தாங்க. ஒளித்து வளர அப்படின்னா ஒளிஞ்சு தான் வளர்ந்தாங்க. ஏன் ஒளிஞ்சு வளர்ந்தாங்க அப்படின்னா அவருக்கு தான் எவ்வளோ பிரச்சனை. கம்சன் சும்மா விட்டாரா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூதனை, அதுக்கப்புறம் வந்து சகடாசுரன், அதுக்கப்புறம் வந்து கண்ணா அப்படின்னா 1-2 இருந்துச்சு. கேசி, அதுக்கப்புறம் இந்தாசுரன், பகாசுரன், அகாசுரன் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்களே, கபிதாசுரன். நம்ம ஆண்டாள் திருப்பாவையிலேயே எத்தனை அசுரன்களை பார்த்துட்டோம் இல்லையா? அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால் ஒளித்து தான் வளர்ந்தாரு அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மற்றொருத்தி மகனாய் பிறந்து ஒளிந்து வளர அப்படி தானே வரணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒருத்தி அப்படின்னா நம்ம அடுத்த லைன் சொல்லும்போது மற்றொருத்தி அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்லலையா? ஏன்னா தேவகி வயிற்றுல பிறந்தாலும் தேவகிக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலான சிறப்பு யசோதாவுக்கு இருக்கு. அதனால வந்து நம்ம அவங்கள மற்றொருத்தின்னு சொல்லக்கூடாது, அவங்களையும் ஒருத்தின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆண்டாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 பேருக்குமே ஒருத்தி அப்படின்ற அந்த பேரை வந்து அவங்க வந்து அலாட் பண்ணாங்கன்னா. ஏன்னா வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா அவ்வளோ சிறப்பு இருக்கு. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்றது தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும். அடுத்து 3வது லைன் பாருங்க. தரிகலன் ஆகித்தான் தீங்கு நினைத்த. தரிகலன் ஆகித்தான்னா தாங்க முடியலையா? யாரால? கம்சனால. அவனால் தாங்க முடியாமல் தீங்கு நினைத்து ஏதாவது பண்ணணும், நம்ம வந்து கண்ணனை வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காக தீங்கு நினைத்து கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவன் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தான். யாரு? அவன் வந்து ஒரு கஞ்சன். அந்த கம்சனை தான் வந்து கஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து ஒரு கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி தீங்கு நினைச்சவனோட வயிற்றுல நெருப்பா போய் உக்காந்தானா இந்த நெடுமாலே அப்படின்னா பெருமாளே வந்து பார்த்தீங்கன்னா கம்சனோட வயிற்றுல நெருப்பா போய் உக்காந்தாராம். அவருக்கு நிம்மதியே இல்லையா? அவருக்கு வந்து டெய்லி ஒரு அசுரனை அனுப்புறது தான் அவன் வேலை. நீ போய் எப்படியா கொண்டு வா, நீ போய் எப்படியா கொண்டு வா அப்படின்ட்டு அவருக்கு வந்து பயம் இல்லை. ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்லர்கள் இருந்ததுனால அவருக்கு பயம் இல்லை. ஆனால் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தாராம். ஏன்னா எப்போ தான் அவன் செத்தான்ற நியூஸ் எனக்கு வரும், நானும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை அசுரர்கள் அமிச்சிட்டேன், எத்தனை அசுரர் அமிச்சாலும் அந்த அசுரன் திரும்பவே வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒன்னொன்னா பிளான் பண்றாரு, உட்காந்து பிளான் பண்றாரு. நீ என்ன பண்ணனா, நீ வந்து கண்ணுக்குட்டியா போ, நீ வந்து வெளாம்பழம் மரத்தோட கொத்தா போ, நீ வந்து பார்த்தனா சக்கரமா போ, நீ வந்து அப்படின்னு ஒவ்வொருத்தரையா அனுப்புற, நீ வந்து குதிரையா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா அனுப்புறாங்க. என்ன பண்ணாலுமே ரிட்டன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன அசுரனோட டெத் நியூஸ் தான் வருதே தவிர கண்ணனோட டெத் நியூஸ் வரமாட்டேங்குது. கம்சனால் அது தாங்கவே முடியல. வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களே, அது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து வயிற்றுல முதல்ல வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்சன் தான். இப்போ நம்ம வந்து சகஜமாக பேசும்போது என் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா அது கம்சனோட நிலைமை மாதிரி நிலைமை இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி சொல்லணும், இல்லைன்னா நம்ம இப்படி சொல்லக்கூடாது.
அப்போ கம்சனோட நிலைமை தான் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற அந்த நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்க, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டாள் வந்து என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க கிருஷ்ணர்கிட்டனா, கிருஷ்ணா உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் கிருஷ்ணா, நான் உன்னை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் வந்து உன்னை அடையிறதுக்கு ஐ எம் கேப்பபிள், நான் தகுதியானவள், நான் உன்னை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன், இல்லைனா இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும், நான் உன்னை பற்றியே நினச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம யாரையாவது ஒருத்தரை போய் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அன்பை பெறணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம சொல்லுவோம்ல, சார் நீங்கள் வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா, நான் கேள்விப்பட்டேன், கேட்டதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல. எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அவார்டு வாங்கினது எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. நீங்கள் அந்த வீட்டில் நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் கூட ஒரு பாட்டு பாடினீங்களே, எல்லாரும் பாராட்டினாங்களே அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்டேட்டில் இருக்கேன், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகர், ஒரு ஆக்டரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளேயர், கிரிக்கெட் பிளேயரோ அந்த மாதிரிலாம் பார்த்தா அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்னா, உங்கள் அந்த மேட்ச் பார்த்தேன், இந்த மேட்ச் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் அடித்ததெல்லாம். ஏன் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும், பரவாயில்ல என்னை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, என்னை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அந்த ஃபீல் வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீ ஒருத்திக்கு பிறந்து இன்னொருத்தனோட வளர்ந்தன்னு கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் சொல்லலை, இங்கேயும் அதுதான். இங்கே என்ன அப்படின்னா, அது ரகசியமான விஷயம், அது யசோதைக்கு குழந்தை பிறந்ததான் நிறைய பேருக்கு தெரியணுமே தவிர அது யாருன்றதெல்லாம் தெரிய வேண்டாமே, அது அப்படியே இருக்கட்டும், அது ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும், அது தெரிஞ்சு தெரியாத மாதிரியே இருக்கட்டும், அது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக நீங்கள் வந்து தேவகிக்கு தான் பிறந்த அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். அது வந்து தேவகிக்கு அந்த சந்தோஷம் இருக்கட்டும், நம்ம தேவகியை பார்க்கும்போது சொல்லிக்கலாம். ஆனால் பாசுரத்தில் ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஒருத்திக்கு மகனாய் ஒழித்து வளர, அப்படி அந்த அளவுக்கு டீட்டெயில் போதும், அதுக்கு மேலே நம்ம இதில் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆண்டாள் வந்து அதை கையாண்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு 4 தாய் தந்தையர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தசரதன் இருக்காங்க, அது இல்லாமல் கைகேயி, கோசலை, சுமித்ரை. அப்போது ராமனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 4 தாய் தந்தையர்கள். இப்போ நீங்கள் அந்த 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ராமர் ஒரு குழந்தை இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 குழந்தைகள் எல்லாருக்குமே. இப்போ தசரதனுக்கு 4 குழந்தைகள், கோசலைக்கும் 4 குழந்தைகள். அவங்களாம் அப்படி தான் நினச்சாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க 4 குழந்தைங்களும் தன்னோட 4 குழந்தைங்களாவே நினச்சாங்க. ஆனால் ராமருக்கு பார்த்திங்கன்னா 4 தாய் தந்தையர்கள். அதே மாதிரி ராமருக்கு எப்படி 4 தாய் தந்தையர்களோ, கிருஷ்ணருக்கும் 4 தாய் தந்தையர்கள். யார் யார் அப்படின்னா, தேவகி, வசுதேவ். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து யசோதா, நந்தகோபன். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த 4 பேருக்கும் சேர்ந்து ஒரே குழந்தை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பலராமனும் அந்த மாதிரி கணக்கில் சேர முடியாது, வந்து சுபத்ரையும் அந்த மாதிரி கணக்கில் சேர முடியாது. இந்த 4 பேருக்கும் சேர்ந்த ஒரே குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ ராமருக்கும் 4 தாய் தந்தையர்கள், கிருஷ்ணருக்கும் 4 தாய் தந்தையர்கள். ஆனால் அங்கே அவங்க 4 பேருக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் இங்கே 4 பேருக்கும் சேர்ந்து கிருஷ்ணர் தான் ஒரே குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வேணும்னா நம்ம பல்ராமனை சொல்லிக்கலாம், ஆனால் இவங்க 4 பேருக்கும் முத்துக்கு முத்தாக இருக்கிற ஒரே குழந்தை யார் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறுத்தித்து வந்தோம் அப்படின்னா அர்ச்சித்து வந்தோம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி, அதாவது உங்களை போற்றி போற்றி நான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லலாம். எங்கே அவங்க அர்ச்சித்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாசுரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் எவ்வளோ அழகா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அதுதான் அர்ச்சனை. அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி, இதுக்கு பேர் தான் அர்ச்சித்து. அதான் அவங்க சொல்கிறாங்க, நான் அர்ச்சித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை அர்ச்சித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படின்றாங்க. என்னன்னா, நீ வந்து எங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுப்ப அப்படின்ற, அந்த கிஃப்ட்ன்றது வேற எதுவும் இல்லைங்க, இவரோட கட்டாட்சம் தான். நம்ம வந்து கிருஷ்ணரோட கட்டாட்சத்தை கிடைக்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் பறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கா. அது ஒரு வாத்தியம்னு சொல்றாங்க. அந்த வாத்தியம்ன்ற பேர்ல வந்து நான் இவங்களுக்கு எதிர்பார்க்கறது வந்து கிஃப்ட், அவங்களோட கட்டாட்சம் தான். பறை தருகியாகில் அப்படின்னா நீ இதை கொடுப்ப அப்படின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நாங்கள் அர்ச்சித்து வந்தது மட்டும் இல்லை, என்ன தெரியுமா பண்ண போகிறோம், திருத்தக்க செல்வமும். அப்படின்னா என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கேன், என்ன செல்வம் வேணுமோ கேளு, அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். சேவகமும், உனக்கு சேவை செய்ய தயாராக இருக்கேன், உனக்கு என்ன மாதிரி சேவை வேணுமோ அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்.
யாம் பாடி. அது மட்டும் இல்லை, உன்னை பாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உன் பேரை பாடுறேன், உன்னோட அங்கங்களை பாடுறேன், உன்னோட பாதத்தை பாடுறேன், உன்னோட திருவடியை பாடுறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் பாட ரெடியாக இருக்கேன். யாம் பாடி. ஆனால் நீ என்ன தெரியுமா செய்யணும்? வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எங்களோட வருத்தத்தை தீர்த்து எங்களை சந்தோஷப்படுத்து. அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் கேட்கல. உன்னோட கட்டாட்ச பார்வை எங்கள் மேலே பட்டு எங்கள் வருத்தம் தீர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு எதுக்குங்க கம்சன் இந்த மாதிரி ஆச்சு, கம்சனோட வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பல பேரை அவர் காப்பாற்றுறாரு இல்லையா? கிருஷ்ணர் பல பேரை காப்பாற்றுறாரு. இப்போ அந்த ராட்சசன்கள்லாம் வராங்க, அங்கே அசுரர்கள்லாம் வராங்க, அவங்களால மற்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் அவர் காப்பாற்றுறாரு இல்லையா? அப்போ ஆண்டாள் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களெல்லாம் நீ காப்பாற்றுற, இவங்களெல்லாம் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நீ போக்குற, அந்த மாதிரி எங்கள் கஷ்டத்தையும் போக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் கஷ்டத்தை போக்கணும்னா எங்கள் கஷ்டத்தை போக்குங்க அப்படின்னு சொல்லலாம்ல. எதுக்கு இவங்க கஷ்டத்தை நீ போக்குன, அவங்க கஷ்டத்தை நீ போக்குனேன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டொனேஷன் வாங்குறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க டொனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக, சார் நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், அப்போ அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக, அப்போ நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன வருஷம் வந்திருந்தோம், அப்போ அம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்காக, அப்போ நீங்கள் 20,000 ரூபா கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் என் கசின் அவங்க ஊரில் கோயில் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டொனேஷன் வாங்க அனுப்பிச்சிருந்தேன், அப்போ கூட நீங்கள் 25,000 ரூபா கொடுத்துருந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சார், இத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்திருக்கோம், இப்போவும் நோ சொல்லாமல் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது நீங்கள் இவ்வளோலாம் செஞ்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் எங்களுக்கும் செய்யுங்களேன். அவங்களுக்குலாம் செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கும் செய்யுங்களேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் சும்மா கேட்கல, அவங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. நான் உங்களை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு சேவகம் பண்ண ரெடியாக இருக்கேன், உங்கள் பேரை பாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் திருவடியை பாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன செல்வம் கேட்டாலும் அதை கொடுக்க ரெடியாக இருக்கேன், உங்களையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறேன், எங்களுக்கு உங்கள் கடாட்சம் வேணும் அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிடுறாங்க. ஸோ இந்த கிருஷ்ணரை டைரெக்டாக கூப்பிட்ற 5 பாசுரங்களை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். 25 வரைக்கும், 21லேருந்து 25 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை ஆண்டாள் டைரெக்டாக கூப்பிட்ற பாசுரங்கள். 26வது பாசுரத்திலிருந்து என்ன கண்டென்ட் ஆண்டாள் பாட போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். ஒரு தடவை இப்போ அந்த பாசுரத்தை முழுசாக பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிகலன் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். 21வது பாசுரத்திலிருந்து 26வது பாசுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5:45 AM - 6 AM அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திருத்தங்கள் ஸ்ரீ அன்னநாயகி சமேத திருத்தங்கள் அப்பன் சுவாமினே நமக. திருக்கூடல் ஸ்ரீ மதுரவல்லி சமேத ஸ்ரீ கூடலகர் சுவாமினே நமக. ஆரத்தி பாடல். பல்லாண்டு பாட பக்தியினாலே உள்ளமே பரவசமாகாத தேவர் புகழும் ஆழ்வார் மகளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாயே சூடி கொடுத்த ஆண்டாளுக்கு ஜெய ஜெய மங்களஹாரதி. பாவை நோன்பில் ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம், நித்திய சுப மங்களம் பாடி மகிழ்ந்திடுவோம். இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.